பைசனாக இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும், இந்த வெற்றிமாறனுடைய படைப்பாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிமாறன் படைப்பில் எங்கேயாவது தோழர் கலியபெருமாளுடைய சாதியை வந்து எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காரா? படத்தில் விடுதலை 1-2ல் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை அவர் சொல்லியிருக்காரா, மென்ஷன் பண்ணியிருக்காரா? இல்லை சார். இன்னும் சொல்லப்போனால் தோழர் கலியபெருமாள் கதை தான் சொல்லியே அதை சொன்னாலே பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை சொல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துலேருந்து ஏதாவது கிளைம் வந்துச்சா? அவங்க குடும்பத்தில் யாராவது கிளைம் பண்ணி இது எங்கள் தாத்தாவுடைய படம், எங்கள் அப்பாவுடைய படம், எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துச்சா? அது எவ்வளோ வந்து அமிக்கபுளாக வந்து அதை தான் இவர் தம்பி மாரி செல்வராஜ் சொல்கிறார் ஒரு இடத்துல. நீங்கள் போகிற போக்கில் இப்படி சொல்கிறீங்க சாதி படம் எடுத்தாதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறோம், ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணுறோம், ஏதாண்டி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணுறோம். இவ்வளவும் பண்ணி தான் அந்த படத்தை வந்து வெளியிட முடியுது. நீங்கள் போகிற போக்கில் அப்படி சாதி படம்னு சொல்லிட்டு போயிருங்க. சாதி பார்வையில் படத்தை பார்த்தா சிக்கல் தான்.